கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்திலே நீர் எங்களை அழைத்து வந்த தயவை நினைத்து நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நாங்கள் முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்க முதல் முடிவு வரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடும்படியாய் எங்களே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புத்தகத்தில் 134வது பாடல். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். 134வது பாடல். இதில் 3 சரணங்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலும் அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிற தேவன் இன்றும் நம்மை நடத்துகிறார். இன்னொரு பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 227வது பாடல். எக்கால சத்தம் வானில் துணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். 227வது பாடல். அதில் 4 சரணங்களை, முதல் 4 சரணங்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். 227. கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவனவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவனவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார்.
ஹல்லேலூயா. நான் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Lord. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Jesus. Hallelujah. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேங்க்யூ லார்ட். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை
கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று வேதம் சொல்லுகிறது. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. Hallelujah. வடக்கை நோக்கி கொடு என்று தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். Thank you Lord, hallelujah. Thank you Jesus. ஆதியும் அந்தமுமானவர், அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகா உமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகா உமானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. Thank you Jesus. அறியாத மேன்மைகளை அடையச் செய்கிறவர், எட்டாத உயரத்தை எட்டச் செய்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றார். Thank you Lord, thank you Jesus, thank you Lord. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே. ஆராதனை ஆராதனை நல்லவரே, வல்லவரே. ஆராதனை
ஆராதனை. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். விசாலத்திலே கொண்டு வந்து விடுகிறவர். அவருடைய கிருபை நேற்றும் என்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய கிருபை நினைத்து அவரை உயர்த்துவோம். அவருடைய உண்மை, அவருடைய கிருபை மாறாதது. தேங்க்யூ லார்ட். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Lord. பாதையில் துன்பம் நேர்ந்திடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பாதையில் துன்பம் நேர்ந்திடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பலன் ஈந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலன் ஈந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த அன்பினால் உன்னை நிறுத்த, எந்த அன்பினால் உன்னை நிறுத்த கிருபையே என்னை இந்நாள் வரையில் காத்தது. உம் கிருபையே, கிருபையே என்னை இந்நாள் வரையில் காத்தது. நின் கிருபையே, கிருபையே. ஹல்லேலூயா. Thank you Lord. கரத்தினால தாங்குகிறவர். பாதையில் துன்பம் சூழ்ந்திட்ட போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பாதையில் துன்பம் நேர்ந்திடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பலன் ஈந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலன் ஈந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த பலன் ஈந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலன் ஈந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். என் அன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த கிருபையே என்னை இந்நாள் வரையில் காத்தது. நின் கிருபையே, கிருபையே என்னை இந்நாள் வரையில் காத்தது. நின் கிருபையே, கிருபையே. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிறவர், நீதியை பட்டப்பகலை போல வெளிப்படுத்துகிறவர். Thank you Lord. அதிசயங்களை செய்கிறவர். Thank you Lord. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தேங்க்யூ லார்ட். பாவங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர், துணையாய் நிற்கிறீர். உடைய வலது கரத்தினால் தாங்குகிறீர். ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன், அப்படியே நீர்களை நடத்துகிறதற்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான அந்த வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்ளுவோம். சாட்சி யாராவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். சரி, சொல்லுங்கள். ஆமாம், ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க. சரி சரி, கடைசியில் இருக்கனால சரியாக கேட்கல. இடுப்பு சுலுக்கிடுச்சு, ஆனால் அவர்கள் ஜெப எண்ணெய் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஜெப எண்ணெய் வச்சுருக்கீங்களா? ஹல்லேலூயா. அடுத்த வாரம் நம்ம திருப்பி அதற்கு சம்பந்தமான பிரசங்களை நம்ம கொடுக்கலான்னு நினச்சிருக்கிறோம். நிச்சயமாக அது ஒரு உயர்வுக்கு நேரம் நடத்தும். ஹல்லேலூயா. அது மந்திர எண்ணெய் இல்லை, இருந்தாலும் அவங்க சாட்சி சொன்னாங்க பாருங்கள். ஜெபத்தில் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி அதை போடும்போது நிச்சயமாய் அது அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளோதான், போட்டுறோம் ஜெபம் பண்ணுறோம் சரியாயிருது, அவ்வளோதான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. சரி, வேறு ஏதாவது சாட்சி இருக்கா? சரி, இப்பொழுது நம்ம ஆராதனை அடுத்த பகுதிக்கு நேராக செல்லலாம். தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் நம்முடைய கரத்தில் காணிக்கை எடுத்து வைத்துக்கொள்வோம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீர் சொன்னீர். முதலாவது எங்களை உங்களுடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களுடைய பணத்தை விட எங்களுடைய ஆத்மா வெளியேற பெற்றதாக இருக்கிறது. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு என்று கொடுக்கிறோம். பின்பு இந்த காணிக்கையை நாங்கள் உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்த தேவன் எங்களையும் எங்கள் காணிக்கையும் அங்கீகரித்து 100 மடங்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இது எதுக்குன்னா, தகவல் எதுவுமே எங்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் வாட்டு வரீங்க, நானும் வரேன், நானும் இங்கிட்டு போயிடுறேன், நீங்களும் இப்படி போயிடுறீங்க. அதனால் ஒரு தகவல் எதுக்குன்னா, இப்போ என்ன ஜெப குறிப்பு எல்லாருக்கும் பார்க்கும்போது சொல்கிறோம், அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ப்ரேயர் பாயிண்ட்ஸு அதெல்லாம் வந்து நம்ம எழுதி வச்சிட்டோம்னா, அதே மாதிரி பிறந்த நாள், திருமண நாள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் அதுக்கான ஜெபம் பண்ணுவோம். எனவே அதற்காக தான் ஒரு இந்த ஃபார்மு. இது நீங்கள் வாங்கின பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி கொஞ்சம் பேர் வரலை, அவங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் கொடுப்போம். எல்லார்ட்டையுமே நம்ம இதை வாங்குறது நல்லது, ஏன்னா அந்தந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா படிவம் எண் நம்பர் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் விட்டுறலாம், மற்றது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம்.
அங்கத்தினர் படிவம், சமாதான ஜெப கூடாரம் போட்டிருக்கு. நபர் விவரம்னு அதில் பேரில் உங்கள் பேர் போட்டுடலாம், ஆணா பெண்ணா அது போடலாம். முகவரி, அப்புறம் பிறந்த தேதி, அது நாள் மாதம் வருடம். வருடம்னா இப்போ 86 வருஷம் அப்படின்னா 1900 போடாமல் வேணாம், வெறும் 86 மட்டும் போட்டுக்கலாம் வருடம். மாதம் அதே மாதிரி 05, 04 அப்படி போடலாம். தமிழில் நீங்கள் நிரப்பினாலும் சரி, ஆங்கிலத்தில் நிரப்பினாலும் சரி, ஆங்கிலத்தில் நிரப்புறதுனாலும் நிரப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாளில் வந்து நம்ம நாள் 2 இதுதான் போட்ட போகிறோம். மாதம் வந்து 0 போட்டுக்கோங்க முன்னாடி. 11னா 11 போடலாம், 12னா 12 போடலாம். வருடம் அதே மாதிரி கடைசி 2 எழுத்துக்கள் மட்டும் எழுதுங்க. ஏன்னா எல்லாருமே இங்கே போன நூற்றாண்டில் பிறந்தவங்க யாரும் இங்கே இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி திருமண நாள், அப்புறம் தொடர்பு விபரம் பாருங்கள். செல் நம்பர் இருக்கிறது. கீழே கணவன் அல்லது மனைவி பெயர் திருமணம் ஆயிடுச்சுன்னா தந்தை பெயர், தாயார் பெயர் இந்த சைடு எழுதலாம். அப்புறம் எத்தனை நாட்களாக இந்த சபைக்கு வருகிறீர்கள் அதை டிக் பண்ணுங்கள். அப்புறம் மாற்ற வேண்டியது குறித்த எனது கருத்துன்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கு சொல்லலாம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் நல்லா இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னாரு. அந்த மாதிரி மாற்றக்கூடியதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். ஆமாம், ஒரு சிலது நம்ம மாற்ற முடியாது, மாற்றக்கூடியது மாற்றிடலாம். அதே மாதிரி பாருங்கள், ஜெப குறிப்புகள்னு ஒரு இது விட்டுருக்குறோம். இது நீங்கள் 1, 2, 3, 4 போட்டு எழுதிக்கலாம். எத்தனை நாளும் நீங்கள் ஜெப குறிப்புகளை எழுதலாம். நீங்களும் ஜெபம் பண்ண போகிறீங்க, உங்களுக்காக நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக இதற்கான பதிலை நம்ம பார்ப்போம். கீழே வந்து நம்ம போட்டிருக்கோம், எந்தவித கட்டாயமின்றி வற்புறுத்தலுமின்றி நான் வரேன் அப்படின்றத நம்ம தெரிவிக்கிறோம். கீழே தேதியில் வந்து இன்றைக்கி தேதியை போட்டுருங்க. கையொப்பத்தில் உங்கள் சைன் நீங்கள் போட்டுடலாம். ஆங்கிலத்துலேயும் நிரப்பலாம், தமிழ்லையும் நிரப்பலாம், எது உங்களுக்கு வசதியோ நிரப்பிடலாம். இதை வந்து நம்ம ரெக்கார்டுக்கு வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இது வந்து அரசாங்கத்தில் போய் பதிவு பண்ண போகிறதோ எதுவும் இல்லை, அதனால் பயப்படாதீங்க. இன்னொன்று, உங்கள் தகவல் எங்கிட்ட தான் இருக்கும், வெளியே யார்கிட்டையும் போகாது. இதை வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து பிரதர் எதுக்காக ஜெபம் பண்ணுங்கள்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனால் உங்கள் தகவல்களை எழுதலாம். எங்களுடைய தொடர்புக்காக தான் இந்த இது. ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கீங்க, அது இருக்குது. அதுலேயும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அனுப்புகிறோம், அதுவும் இருக்குது. அது போக இது, அதில் வந்து நம்ம ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் எழுதி இது பண்ணியிருக்க முடியாது, அதனால் இது. எனவே இதை நீங்கள் நிரப்பி முடிவில் வச்சுருங்க. முடிவில் கொடுத்தாலும் சரி தான், ஆராதனை முடிவில் கொடுத்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி தான். இது நிரப்பி வர வேண்டும், அவ்வளோதான். அது நம்மளுடைய ஒரு இதுக்காக. சரி, இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் சொல்லலாம். ஆதியாகமம் 37 அதிலிருந்து இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 37 எல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் 6, 7 ஆகிய வசனங்களில் நான் வாசிக்கிறேன், அப்புறம் 9வது வசனத்தை வாசிப்பேன். பாருங்கள், 6, 7 அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அடுத்து 9வது வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் ஒரு சாத்திய புஸ்தகம் அல்ல. எதெல்லாம் சாத்தியம், என்னென்ன நடந்திருக்கு, சாத்தியமானது என்னென்ன நடந்திருக்கு அப்படி என்று சொல்லுகிற புஸ்தகம் அல்ல. அசாத்தியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறதை சொல்லுகிற புஸ்தகம்தான் இந்த வேத புஸ்தகம். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இட்ஸ் a சூப்பர் நேச்சுரல் புக். அல்லேலூயா. ஆங்கிலத்தை சொன்னால் இது சூப்பர் நேச்சுரல் புக். அப்படின்னா இதில் நடந்திருக்கிறதெல்லாம் இயற்கைப்படி, நம்முடைய மூளையின் யோசனைகளின்படி இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவைகள் நடந்திருக்கிறது. அல்லேலூயா.
அதிசயங்கள், வேதத்தில் நடைபெற்றிருக்கிற அதிசயங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. எதற்கு அதெல்லாம் எழுத வேண்டும்? அல்லேலூயா. இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான்னா நீங்கள் அதை பற்றி பேசிட்டே இருப்பீங்க, வரவன்ட்டான். பக்கத்து வீட்டுக்காரரு கார் வாங்கியிருக்காரு நான் சொல்லுவோம். அப்போ யாரோ ஒருவருக்கு நடந்த அற்புதத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நான் இன்று படிக்கும்னால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அது நான் இன்னைக்கு படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏனென்றால் இந்த வேத புஸ்தகத்தில் நடைபெற்றிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அசாத்தியமான சம்பவங்கள். ஹல்லேலூயா. அந்த அசாத்தியமான சம்பவங்கள் எப்படி நடைபெற்றது என்றால் வசனம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ இந்த சம்பவங்களுக்கு பின்னணியிலெல்லாம் ஒரு கர்த்தருடைய ஒரு பவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அந்த சம்பவங்களை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமையை கர்த்தர் எப்படி இவருடைய வாழ்க்கையில செய்தாரோ, அல்லது கர்த்தர் இவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, சில தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது, என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறான். இந்த மாதிரி வேதத்தில் நிறையா இருக்கு. சொப்பனம் எல்லா சொப்பனும் நிறைவேறிடுமா? நம்மளே இப்போ நிறைய சொப்பனம் பார்த்துருப்போம், நானும் பார்த்துருக்கேன். எல்லா சொப்பனும் நிறைவேறுமா? நிறைவேறாது. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து அந்த சொப்பனம் வந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த இடத்த வாங்கும்போது 1972 வாங்கினாங்க. இந்த இடத்த வாங்கும்போது இங்கே ஃபுல்லாக காடு, ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா காடு, எந்த வீடும் இருக்காது. 72 இந்த இடத்த வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க அப்படின்னா, சொப்பனத்தில் என்னுடைய தாயாருக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தில் இந்த வீடை கடவுள் காட்டி இப்படி இருக்குன்னொன்னே எங்கன்னு அவங்களுக்கு தெரியல. கடைசியில் நிறையா வீடு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கடைசியில் இங்கே வந்து பார்க்கும்போது இதை தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் தாத்தா அப்புறம் சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு காடு, அந்த காட்டில் போய் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னாங்க. இந்த காட்டிலலாம் எதையும் வாங்க வேணான்னாங்க. ஆனால் சொப்பனத்தில் அப்படி தான் வந்திருக்குன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி தான் இதை வாங்கினது. இந்த மாதிரி சில சொப்பனங்கள் நமக்கு வருகிறது, கர்த்தர்கிட்டருந்து என்ன பண்ணணும் வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது சொப்பனங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அதை விட மேலான ஒரு வழியில் அவர் பேசுகிறார். என்னன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அவருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருகிறார், ஒரு கேட்க செய்கிறார். ஏதோ ஒரு பிரசங்கத்தையோ அல்லது வேதத்தை படிக்கும் போதோ ஏதோ ஒரு வாசனத்தின் மூலமாகவோ நம்ம இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இடைப்படுகிறார். ஆனால் அவர் சொல்கிறத நம்ம நிறைய நேரத்தில் கேட்குறதே இல்லை, கேட்டாலும் அதை நம்புறதில்லை. ஏன்னா அது சாத்தியமானதாக தெரிகிறது இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை அழைக்கிறாரு. உன்னை பெருகவே பெருக பண்ண, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்றாரு. ஆனால் அவனுக்கோ பிள்ளை இல்லை, அதான் அவனுடைய சூழ்நிலைமை. ஆனால் அவனை விடலை. அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூமியில் 3 குரூப்பு ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. யூதர்கள் அதுதான் சொல்கிறாங்க, அரபியர்கள் ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்றாங்க. நம்ம ரட்சிக்கப்படுற நம்மளும் என்ன சொல்கிறோம், ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்படி பார்த்தீங்கன்னா வேதம் முழுவதுமே அசாத்தியமானவைகள் நிகழ்ந்திருக்கிறது. எப்படி என்றால், கர்த்தர் ஒரு நபரை நம்ப பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தின் மூலமாகத்தான் எல்லா அற்புதமும் வேதத்தில் நடந்திருக்கிறது. நம்ப பண்ணியிருக்கிறார். இந்த யோசேப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் சொப்பனம் என்னது, வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. இது ஓகே, நம்பலாம், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, நம்பலாம். 2வது சொப்பனம் என்னது, சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. 11 நட்சத்திரம்னா அது யார் யார், கூட இருக்கிற சகோதரர்கள்லாம். இப்போ
இப்போ ஒருத்தரை பற்றி நல்ல சொப்பனம் இருந்துச்சுன்னா அந்த சொப்பனத்தில் நீங்கள் கலெக்டர் ஆகிற மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேன்னா போய் சொல்லலாம். அவர்கிட்ட போய் நீங்கள் எனக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேன்னா அவர் என்ன நினைப்பார், என்ன சொல்லுவார்? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் யோசேப்பு என்ன பண்ணா, சொன்ன, அதுவும் யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அங்கேயே போய் சொன்னா. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னதை நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. சொன்னாதான் நடக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் பார்க்குறான், இதோ ஒரு கன்னிகை கற்போதியாகி குமாரனை பெறுகிறாள். பார்த்துட்டு அப்படியே அவன் போயிட்டானா? அதை தீர்க்க தரிசனம் என்ன பண்ணா, சொன்னா, அவன் சொன்னதை எழுதிருக்காங்க. எழுதினவுடனே தான் அது என்ன ஆகுது, நிறைவேறுது. நிறைய நேரத்தை நம்ம கர்த்தர் சொல்கிறதே இல்லை. ஏன்னா அதை நம்புறதுக்கான விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. இதெல்லாம் நடக்காதுன்னு முடிவில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்கிறாருன்னா அது எதுக்காக சொல்லுகிறாருன்னா அதை நம்ம நம்பணும்னு சொல்கிறாரு. நம்ம நம்பிட்டோம்னா அது நடந்துடும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம்னு சொல்கிறோம். நம்பினோம்னா என்ன பண்ணிடும், நடக்கும். எதை நம்புகிறோமோ அது என்ன பண்ணும், நடக்கும். நம்ம எதை நம்புகிறோமோ அது நடக்கும். இப்போ பாருங்கள், யாக்கோபிட்ட வந்து இந்த சம்பவம், இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது இந்த யோசேப்பு கதை தெரியாதவங்க இருக்கீங்களா? யாரும் இல்லை இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவத்தில் பாருங்கள், அந்த சகோதரர்கள்லாம் யோசேப்பை விற்று போட்டுடுறாங்க. எங்கே விற்றுடுறாங்க? எகிப்தில் தேசத்துக்கு போகிற ஒரு குரூப்கிட்ட விற்றுடுறாங்க. இஸ்மவேலர்கள்ட்ட என்ன பண்ணிடுறாங்க, விற்று போட்டுடுறாங்க. எத்தனை காசுக்கு? 20 வெள்ளிக்காசு. 20 வெள்ளிக்காசு வாங்கிட்டு இவனை என்ன பண்ணிடுறாங்க, விற்றுடுறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொப்பனத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க. ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம சீரியஸாக எடுக்கிறத விட பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சீரியஸாக என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. தாவீது யோனத்தான்கிட்ட போய் சொன்னேன், நான் எந்த நாள் ஆகிலும் என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன். அதுக்கு யோனத்தான் சொன்னான், இல்லை நீங்கள் தான் அடுத்து ராஜா. அந்த யோனத்தான் செத்து போயிட்டான், ஆனால் தாவீது என்ன ஆயிட்டான், ராஜா ஆயிட்டான். ஹல்லேலூயா. இப்போ நிறைய நேரத்தில் நம்ம சொப்பனத்தை நம்புறதே இல்லை. சொப்பனம்னா இப்போ என்ன சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேருக்கு வாக்குத்தத்த வார்த்தை இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எதற்கு கொடுத்துருக்கிறார் என்றால், அதை நான் விசுவாசித்து அதை நான் கன்ஃபஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம், அதை நான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஆனால் பிசாசு அதை சொல்ல விடுவானா? ஏன்? பிசாசு வந்து வாயெல்லாம் அப்படி பிடிச்சலாம் வைக்க மாட்டான், கண் அப்படி மூடிலாம் வைக்க மாட்டான். அவன் என்ன காட்டுவான், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத காட்டுவான். சூழ்நிலை எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். நம்மளும் அதை ஆமாம் அப்படின்ட்டோம்னா அது இன்னும் நடக்கிறதாம என்ன ஆகிட்டு இருக்கோம், தாமதமாகிட்டே இருக்கும். லாசரு இறந்து போயிட்டான்னு உலகம்லாம் பேசுகிறப்ப இயேசு வந்து என்ன சொல்கிறாரு, நித்திரையாக இருக்கிறான். பக்கத்து வசனம், ஒரு ஆள் போதும், நீங்கள் ஒரு ஆள் போதும். என்ன பண்ணணும், கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் சொல்லணும். சொல்லாததெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், யாக்கோபிட்ட வந்து சொல்கிறாங்க, அவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு ஆடை அடித்து அந்த ஆட்டு ரத்தத்தை போட்டு உணர்ந்து அவன் முன்னாடி போடுறாங்க, இது உங்கள் குமாரனுடைய அங்கிதானோ என்று பாரும். உங்கள் பையன் ட்ரெஸ் தானான்னு என்ன பண்ணுங்க பாருங்க. அவன் இதை எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பீருண்டு கொன்று விட்டது, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டு விட்டது, சாகடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டான். யார் சொன்னா? யாக்கோபு. இப்போ கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா இது பொய்ன்னு? தெரியும்ல. அப்போ கர்த்தர் என்ன சொல்லணும், யாக்கோபிட்ட வந்து, அப்பா, அவங்க அப்பா யாக்கோபுனா யார், யோசேப்போட அப்பாட்ட வந்து சொல்லணும், எப்பா இது வந்து உண்மை கிடையாது, இது உண்மை கிடையாது, உன் பையன் எங்கே இருக்கிறான், எகிப்தில் இருக்கிறான், உன் பையன் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லணும்ல. கர்த்தர் சொன்னாரா?
ஏன் சொல்லலை அப்படின்னா, நம்ம எதை நம்புகிறோமோ, நம்பி சொல்கிறோமோ, வாயால் சொல்கிறோமோ, அதை கர்த்தர் மாற்றுறதாவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு வெயிட் பண்ணுறாருனா, நான் சொல்கிறதையே என் மக சொல்லுதா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்பு பாருங்கள், அவன் இந்த ரெண்டாவது ஒரு சொப்பனம் பார்க்குறான். ஒரு சொப்பனம் பார்க்குறான், அடுத்து இன்னொரு சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் என்ன சொல்கிறான், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது. ஹல்லேலூயா. 11 நட்சத்திரங்கள் எண்ணிருக்கான். 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரும் என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க. அந்த 11 பேர்கிட்டே போய் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இதிலெல்லாம் யோசேப்புக்கு வந்த சொப்பனம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஏன்னா இதிலெல்லாம் இயேசு சம்மந்தப்பட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் அதை பார்த்தோம்னா தான் அதுதான் உண்மை, அதான் சத்தியம். இதிலெல்லாம் யார் இருக்கா, இந்த சொப்பனங்களில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்தோம்னா தான் நமக்கு யூஸு. ஏன்னா இயேசு உடையதெல்லாம் நம்முடையதாய் மாறுகிறது. இயேசு இல்லாமல் நமக்கு ஒன்றுமே வரதில்லை. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இதே மாதிரி தான் இன்னொரு இடமும் நான் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தர் சொன்னதை நம்ம சொல்லாமல் நம்மளாக எதுவும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னொரு இடத்துல பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, ஆதாம் பாவம் செய்து விழுந்து போகிறான். விழுந்து போகிறோன்னே கர்த்தர் வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்றாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் நிர்வாணி ஆனதுனால் பயந்து என்ன பண்ணிட்டேன், ஒளிந்து கொண்டேன். கர்த்தர் என்னப்பா தப்பாக சொல்கிற, நீ என் மகிமையில படைச்சிருக்கிறேன் உன்னைய அப்படின்னு நான் சொன்னார் அவன்கிட்ட. இல்லை, இவன் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறான், நான் மகிமையை இழந்து விட்டேன், மகிமையை இழந்துட்டேன். இவன் சொல்கிறான், நீங்கள் படைச்ச டைப்பில் நான் இப்போ இல்லை, நீங்கள் படைச்ச மாதிரி நான் இப்போ இல்லைன்னு சொல்கிறான். அதை தான் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. இதே மாதிரி தான் ஃபெய்த்தும் வருது. சூழ்நிலை ஒன்று சொல்லுது, நம்முடைய மனது அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் அப்படின்னு மனது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது. அதையே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், சூழ்நிலை சொல்கிறதையே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அற்புதம் நடக்குமா? நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, ஃபெய்த் அங்கே வேலை செய்கிறதே இல்லை. இந்த விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய வல்லமை நம்முடைய சூழ்நிலைகளில் அற்புதங்களை கொண்டு வருகிறது. இயேசு போன இடத்துலலாம் சொன்னார், நான் தொட்டதுனால நீ சுகமானாயின்னு சொல்லலை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் விசுவாசம் சொல்லிக்கிட்டே இருக்கார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்றாரு. போகிற இடத்துலலாம் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏனென்றால் இந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, நான் கர்த்தர் சொல்லுகிறத நான் என்ன பண்ணுறேன், அங்கீகரிக்கிறேன் என்று ஒரு அங்கீகாரத்திற்குள் நேராக வருகிறது. அப்படி வரும்போது அதில் இருக்கிற பெனிஃபிட்டு, அந்த தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அவிசுவாசமும் விசுவாசமும் ரெண்டுமே ஒரு எண்ணம், ரெண்டுமே ஒரு சிந்தனை, ரெண்டுமே ஒரு அறிக்கை. எதை விசுவாசிக்கிறோமோ அதன்படி நமக்கு நடக்கிறது. அல்லேலூயா. இப்போ இங்கே தான் ஒரு கேள்வி வருது, விசுவாசம் வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, இப்படி விசுவாசம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே. இப்போ யாக்கோபே எடுத்துக்கோங்க, அவன் காட்டுறாங்க, காட்டினோடனே அவன் என்ன சொன்னான், மைண்டு நெகட்டிவாக தானே போகுது, பாசிட்டிவாக அவனுக்கு மைண்டில் வரவே அவன் சொல்லலை. இல்லை, அவன் உயிரோடு இருப்பான்னு நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா அந்த யாக்கோபு என்ன மாதிரி ஆள்னா, சொல்கிறேனே, இந்த யாக்கோபு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா கடவுள்கிட்ட வந்துடுவான். ஏசா வரான்னா உடனே போய் எங்கே போயிடுவான், பெனியேல் போயிடுவான். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வரணும், எங்கே போகிறோன்னு தெரில, கையில் ஒரு கோல் மட்டும்தான் இருக்குது, கோலும் கையுமாய் புறப்பட்டேன், உடனே அங்கே போய் என்ன பண்ணிடுவான், பெத்தேல் பெனியேல் எல்லாத்துக்கும் பின்னணியில் இந்த பெத்தேல் பெனியெல்லாம் தேவனோடு அவன் பேசின உரையாடல்கள். அதற்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால தான் அந்த யாக்கோபு கடைசியில் சொல்கிறேன், பார்வோன் கேட்குறான், உனக்கு எத்தனை வயசு அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், என் முற்பிதாக்களை பார்க்கிலும் என் ஆயுசு நாட்கள் குறைவு. அதுவும் சொல்கிறான், என் ஆயுசு நாட்கள் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தது.
நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? யோசேப்பை பற்றி பார்க்குறோம். ஆனால் இப்போ அவங்க அப்பா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அந்த யாக்கோபின் தேவன், அந்த யாக்கோபை குறித்து பார்க்குறோம். அந்த யாக்கோபு சொல்கிறான், என் நாட்கள் சஞ்சலமும் வருத்தம் நிறைந்ததாக இருந்தது. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அப்படியே வச்சுருப்பாரு, அழைச்சிருப்பாரு. ஏன் அப்படி இருந்துச்சு அவன் நாட்கள் அப்படின்னா, அவன் பார்க்கிறதை நம்பி தன் வாழ்நாளை நடத்தினான். அல்லேலூயா. நம்ம அப்போ எதை நம்பணும்? கர்த்தர் என்ன சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுவார்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன்றதை கர்த்தர் சொல்லுவார். அப்போ அதையே நானும் சொல்ல சொல்ல நான் அவரோடு ஐக்கியமாயிடுறேன். கர்த்தரும் நானும் இணைந்தால் போதும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துவிடும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தரோடு இணையணும் அப்படின்னா, அவர் சொல்கிறதெல்லாம் பெருசாக இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொன்ன சின்னதாக சொன்னால் அது கர்த்தர் பேசலை. ஹல்லேலூயா. பைபிள் எங்க கர்த்தர் சின்னதாக யாரையாவது பண்ணியிருக்காரா? ஆடு மேய்த்தவனை கூப்பிட்டு என்னவா மாற்றுறாரு? அரசனாய் மாற்றுகிறார். இங்கே யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான், அவனை என்னவா மாற்றுறாரு? பிரைம் மினிஸ்டராக மாற்றுறாரு. ஈஜிப்டுக்கு என்னது இவன்? பிரைம் மினிஸ்டர். ஹல்லேலூயா. சரி, இப்போ இதே இன்னொரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இதை அது எங்கே இருக்குன்னா, சங்கீதம் 105 சங்கீதம் 105 நம்ம யோசேப்புடைய சொப்பனத்துக்கு வரப்போகிறோம். திரும்ப எண்டில் வருவோம், அதுக்கு முடிவில். அதுக்கு முன்னாடி சங்கீதம் 105 வாங்க. அதில் 17வது வசனத்தை நான் படிக்கிறேன். சங்கீதம் 105:17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் 18வது வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. 19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இங்கே பாருங்க, இன்னொரு ஆங்கிளில் தாவீது எழுதியிருக்கிறான். சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்திருக்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சொப்பனம் எப்போ வந்துச்சு? வீட்டில் இருந்தப்போ வந்துச்சு. அழகாக எல்லாம் இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்தப்போ சொப்பனம் வந்துச்சு. அப்போ அவன் மைண்டில் என்ன யோசிச்சிருப்பேன்? என்னைக்கு இது நடக்கும், என்னைக்கு இது நடக்கும். அந்நேரம் பார்த்தா இவங்க பிடிச்சவனை குழிக்குள்ளே போட்டாங்க, அப்புறம் விற்றுட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டான் அடிமையா. இங்கே பாருங்கள் போட்டிருக்கு 17வது வசனத்தில், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், கர்த்தர் ஒரு புருஷனை என்ன பண்ணாராம்? அனுப்பினாராம். இதுதான் இருக்கலே லோவஸ்ட் பாயிண்ட்டு. அல்லேலூயா. இதோட லோ ஒன்று இருக்குது சிறைச்சாலையில். அதுக்கு முன்னாடி பாருங்கள், விற்றுட்டாங்க, அடிமையாக என்ன பண்ணிட்டாங்க? விற்றுட்டாங்க. உடனே கர்த்தர் மாற்றினாரா? கர்த்தர், ஓ சரி இவன் அடிமையாயிட்டானா, சரி இப்போ வேற ஒரு ஆளை என்ன பண்ணுவோம்? பிடிப்போம். இது எல்லாமே பாருங்கள் இயேசுவோட கனெக்ட் பண்ணுறேன் நான் அடுத்து. அல்லேலூயா. இயேசுவை ஒன்றில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளும் கனெக்ட் ஆகிக்கலாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஏன்னா நம்மளும் இயேசுவும் ஒரே மோல்டில் இருக்கோம். அல்லேலூயா. பாருங்கள், இதில் 17வது வசனத்தில் போட்டிருக்கு, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு. அனுப்பினாலும் எப்படி இருக்கிறான்? அடிமையா, சிறையா, அதாவது அடிமையா என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? விற்கப்பட்டிருக்கிறான். அடுத்து 18வது வசனம் இன்னும் கொஞ்சம் வந்தா போகுது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. காலை என்ன பண்ணிட்டாங்க? விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், ஒடுக்கிட்டாங்க. அப்போனா என்ன பண்ண முடியாது? நடக்கவே முடியாது. இதில் அவன் பிராணன் போட்டிருக்குல்ல, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குமா? நெக்கு, கழுத்து. கழுத்தை என்ன பண்ணிடுவாங்களாம்? இப்படி பிடிச்சி வச்சுருவாங்களாம். கழுத்து எப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா. கால் எப்படி இருக்குமா? கட்டப்பட்டு இருக்குமா. நான் கேட்குறேன், இப்படி இருக்கிறவனால நகல முடியுமா?
நகல முடியுமா? ஏன் அப்படி நடக்குது? இன்னைக்கு சில சூழ்நிலை அப்படி தான், அப்படியே கழுத்து அப்படியே இந்த மாதிரி இருக்குது, காலு கட்டப்பட்ட மாதிரி இருக்குது, எதையும் செய்ய முடியலை. தரிசனம்னா எப்படி இருக்கு? எல்லாரும் உன்னை என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. ஜனங்கள்லாம் உன்னை என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. உயர்வு, மேன்மை அப்படின்னு தரிசனத்தில் வருது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுது. ரியாலிட்டி பார்த்தா காலு கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி எங்கே போட போனாங்க? அக்கினியில். பார்த்தீங்கன்னா கை கட்டிட்டாங்க. பலவான்கள் தூக்கிட்டு போகிறாங்க, தப்பிக்கவே முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இறங்குறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் செயல்படுற. பக்கத்து பசங்க, நீங்கள் கம்மியாக செயல்படுங்க, அவர் நிறையா செயல்படட்டும். ஹல்லேலூயா. வேறு வழியே இல்லைங்க. ஜெயிலில் போட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இருக்குல்ல, அது மாறவே இல்லை. ஜெயிலுக்கு போயிட்டான் யோசேப்பு, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை குறித்து மாறவே இல்லை. அங்கேயும் அவன் என்ன தான்? பிரைம் மினிஸ்டர் தான். உன்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்குவேன் அப்படின்றது மாறவே இல்லை. இப்போ சில விஷயங்கள் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதையே சொல்லணும். பவுலும் சீலாவும் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்களேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்கள்? கட்டப்பட்டிருக்கிறார்கள். கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அந்நேரம் அவங்க என்ன பேசணும்? ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? கர்த்தாவே எங்களை விடுவியும். நம்முடைய ஜெபத்தில் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை சொல்கிறோமா இல்லை சூழ்நிலை தான் சொல்கிறோமா? நம்ம எதை தான் சொல்கிறோம்? சூழ்நிலையை தான் சொல்கிறோம். கர்த்தாவே இந்த மாதிரி என் ப்ராப்ளம் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை இது பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சில ஜெப குறிப்புகள் மறுபடியும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அன்னைக்கு சொன்னேன், கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. செய்ய வேண்டியது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. பார்க்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜெபம் பண்ணும்போது சொன்னார், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா. அப்புறம் என்னது? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்கள் அப்பாட்ட மீன் இருக்கு. அது எந்த மாதிரி மீன்? இனிமேட்டு போய் சமையல் பண்ணி மசாலையெல்லாம் தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறேன், நீ எடுத்து பொரிச்சு தரேன்ற மாதிரி இல்லை. ரெடியான மீன் இருக்குது. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான். அப்போ அப்பம் இருக்குது, மீன் இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குன்றதான் நற்செய்தி. ஹல்லேலூயா. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நானே ஜெயிலில் இருக்கேன். ஹல்லேலூயா. நான் இதில் இருக்கேன், ஆனால் ரெடியாக இருக்குது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணாதான்? ஏன் தெரியுமா? இந்த வானம் பூமி வந்ததே அவருடைய வார்த்தையெல்லாம் தான் வந்திருக்கு. அப்போ அவருடைய வார்த்தை சொல்கிறபடி தான் இது எல்லாமே என்ன பண்ண வேண்டும்? இயங்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் யோசேப்புடைய 2வது சொப்பனம். அதுக்கப்புறம் வரும். இப்போ பாருங்கள், போன வாரம் நினைக்கிறேன் யோனாவை குறித்து பார்த்தோம் இல்லையா? போன வாரம் முந்தின வாரம் யோனாவை குறித்து பார்த்தோம். யோனா அடித்தளத்துக்கு போயிட்டான். கடலுக்கு அடியில் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். மீன் அந்த மீன் வந்து மேலாப்பில் மிதக்கிற மீன் இல்லை, அடியில் இருக்குது. நான் அங்கேருந்து கர்த்தரால் அவனை உயர்த்த முடிந்தது. அது என்னன்னு சொன்னோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பழைய ஏற்பாட்டில் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, வேதம் பெரிய பெரிய அற்புதங்களை எழுதி வச்சிருக்கு. நம்புறீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கா இல்லையா? அப்போ நமக்கு மட்டும் சின்னதாக செய்வாரா? அப்போ என்ன வேண்டும்? அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்களாம் எப்படி நம்பினாங்க தெரியுமா? இப்போ ஆபிரகாம் 100 வயசாகிடுச்சு, சாராளுக்கு 90 வயசு. தன் சரீரம் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. அந்த நேரத்தில் அவன் என்ன விசுவாசிக்கிறான்? தேவனால் கூடும்.
ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவன் விசுவாசிக்கிறான். ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆணையிட்டு இருக்கிறாராம் தேவன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு ஆணையிட்டு இருக்கிறார். தன் பேரில் ஆணையிட்டார். அல்லேலூயா. நிறைய நேரம் அந்த டைம் வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்றது, சந்தேகப்படுறது, இது பண்றது. கர்த்தர் சொன்னார்னா அவர் செய்ய முடியாம இன்னும் 10 பேர் பீரோ தூக்குற மாதிரி 10 பேர் வேணும் எனக்குன்ற மாதிரி கிடையாது. கர்த்தர் சொன்னார்னா அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அந்த டைமில் அது நிச்சயமாக நடக்கும். நம்ம அதை தான் பேசணும். நடந்துக்கிட்டு இருக்கிறத என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா நம்முடைய வார்த்தையில், விசுவாசிகளை சொல்கிறேன், மற்றவர்களை சொல்ல, விசுவாசிகளுடைய வார்த்தையில், அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்குது. அது ஜீவ விதை. அல்லேலூயா. ஒரு விதையில் எப்படி சொன்னால் நடக்குதோ அதுபோல் அது ஒரு விதை. நம்ம எதை சொல்கிறோமோ அது என்ன பண்ணுது, அப்படியே நடக்குது. அல்லேலூயா. பிரசங்கத்து முடிவில் நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுறவர்களாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. ஏன்னா அதற்கான சத்தியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வசனம் யோசேப்பை என்ன பண்ணதான், புடமிட்டது. அல்லேலூயா. யோசேப்பு இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கிறான், ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியலை. இனிமேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை, அப்படி ஒரு நிலையில் இருக்கிறான். அந்நேரம் கர்த்தருடைய வார்த்தை செயல்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. இதுதான் பவுல் ஒரு இடத்துல எழுதுறாரு, என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் பிரசங்கித்த சுவிசேஷமோ, நான் பிரசங்கித்த வார்த்தையோ அது கட்டப்பட்டு இல்லை, அது கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஏன்னா சுவிசேஷத்தில் அப்படி ஒரு பவர் இருக்கு. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்க எல்லாருமே பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு என்று ஒருவர் வரப்போகிறார். எப்போ வரப்போகிறாரு? புதிய ஏற்பாட்டில் இயேசு என்று ஒருவர் வரப்போகிறார். அவர் ஓ இடத்துல செயல்பட போகிறார். அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்க்கிறான்ல, அவன் எப்படி அரசனா மாறினா, எப்படி நடந்திருக்கு? இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கிற அற்புதங்கள் எல்லாம், பழைய ஏற்பாட்டில் வந்த உயர்வுகள் எல்லாம், புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து அவர் உயர்த்தப்பட போகிறார் என்கிறதை முன்னிட்டு தான் பழைய ஏற்பாட்டில் அற்புதமே நடந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியணும்னா இங்கே பாருங்களேன். இப்போ யோவான் சாணனுக்கு வாங்க, அதுதான் நமக்கு புரியும். சகரியா இருக்கிறான், எலிசபெத் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பிள்ளை இல்லை. திடீர்னு ஒரு கேப்ரியல் வரான், தூதன் வந்து அவன் என்ன சொல்கிறான், கேப்ரியல் தூதன், யோவான் சாணன் பிறக்க போகிறான். இவன் நம்பினானா? நம்பலை. ஏன் அவன் நம்பலை? நம்மளை மாதிரி தான் அவனும். ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னால் உடனே என்ன பண்ணுறதில்ல, நம்புறதில்ல. எதனால் நம்புறதில்லைன்னா, ஃபேக்ட்டு அவனை மூளையை நிரப்பி இருக்கு. அது கரெக்டு தான், ஃபேக்ட்டு கரெக்டு தான், ஆனால் நமக்கு அது செட் ஆகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நமக்கு அது செட் ஆகாது. அல்லேலூயா. மற்றவனுக்கு செட் ஆகும், நமக்கு அது செட் ஆகும். நம்ம விசுவாசத்தின் மூலமாக அற்புதத்தை பெறுகிறவர்கள். அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம் ஜெப எண்ணெயை ஜோம் பண்ணி விசுவாசத்தோடு போட்டிங்கன்னா சரியாயிரும்னு சொல்கிறோம். மற்றவன் அதை நம்புவானா? அவ்வளோதான். ஆனால் நம்மளே வந்து இன்னும் பெருசாக விசுவாசிக்கணுன்றார் கர்த்தர். அதுக்கு தான் இன்றைக்கி யோசேப்பை பற்றி பார்க்குறோம். அல்லேலூயா. ஒருத்தர் பாருங்கள், சிஎம்ஏ ஆகிட்டார். யோசேப்பு கதையை படித்து ஒருத்தர் என்ன ஆகிட்டார். ஆமாம், அதெல்லாம் சும்மா. நம்ம வந்து பெரிய லெவலில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்றால் பெரிய வார்த்தைகளை கொடுப்பார், பெரிய விசுவாசத்தை நமக்குள்ள அவரே துவக்கி அவரே முடிப்பார். விசுவாசத்தை துவக்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, எனக்குள்ள விசுவாசமே இல்லைங்க. ஏன் இல்லை? இல்லை, என்னால் கொண்டு வர முடியல. நான் கொண்டு வரதே இல்லையே. விசுவாசம்ன்றது நான் கொண்டு வரதே இல்லையே. விசுவாசம்ன்றது என்னது? துவக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்குறேன். யோசேப்பு கை கால்லாம் கட்டப்பட்டிருக்குல்ல, அவன் விசுவாசம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்காக இருக்கு. நமக்கு கை கால்லாம் ஃப்ரீயாக இருக்குது, விசுவாசம் வீக்காக இருக்குது. கை கால் ஃப்ரீயாக இருந்தாலே, சகரியாக்கா தானே வாயை என்ன பண்ணிட்டாரு, கட்டிட்டார். சரி, இப்போ பாருங்கள், யோவான் சாணன் பிறப்பானா மாட்டானா? பிறப்பான். ஏன் பிறப்பான்? ஏன்னா யோவான் சாணன் வர்றது எவ்வளவு நிச்சயம்னா, இயேசு பிறக்க போகிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் யோவான் சாணன் பிறக்க போகிறது. ஏன் அப்படின்னா,
இவன் வந்து தான் இயேசுக்கே வழி என்ன பண்ண போகிறான், ஆயத்தம் பண்ண போகிறான். அல்லேலூயா. இப்போ இதே மாதிரி ஒருத்தனா இப்படி ரீவைண்ட் பண்ணி ரிவர்ஸில் வாங்க, கிதியோனுக்கு வாங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாயின்ட்டாரு. ஏன்? நான் இயேசு வந்து ஜனங்களை ரட்சிக்க போகிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் கிதியோன் என்ற ஒரு வீக்கான ஆளு இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் ரட்சிப்பதற்கான ஆற்றல், பலன், தைரியம், விசுவாசம், நம்பிக்கை எதனாலும் சேர்த்தே போங்க. அவன்கிட்ட எதுவுமே இல்லையே. கிதியோன் போனோடனே போனானா? அவனை பார்த்து சொன்னார், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானவர் என்ன பண்ணுவாய்? ஏன்னா இயேசு வந்து செய்ய போகிறது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் இவர்கள் எல்லாம் ஜெயிக்கிறது எவ்வளவு நிச்சயம். தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்துவுடைய செயலின் முன்னிட்டு தான். இயேசு என்கிற ஒருவர் இதெல்லாம் செய்ய போகிறார் என்கிறத முன்னிட்டு தான் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தரும் அற்புதத்தை பெற்றார்கள், பார்த்தார்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அதே மாதிரி தான் நீங்களும். அல்லேலூயா. தாவீது பலசாலியாக இருக்கிறனால கோலியாத்தை ஜெயிச்சானா? இல்லையே. அன்னைக்கு பிரசங்கம் பண்ணோம்ல, நான் யாருடைய நாமத்தினால் வருகிறேன்? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். அல்லேலூயா. அது யாரு? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இயேசுவை முன்னிட்டு தான் தாவீது ஜெயத்தை எடுத்தான். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் ஜெயம், புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் ஜெயம். இப்போ சொல்லுங்க, யோசேப்புடைய உயர்வு யாரை வச்சு? அதனால தான் யோசேப்பு மாதிரியே இயேசுக்கும் நடந்துச்சு. 30 காசுக்கு விற்றாங்க இயேசுவை. இவன் எத்தனை காசு? 20 காசு. அல்லேலூயா. அப்போ அங்கங்கே இயேசு இவர்களை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதை பார்க்கிறோம். தான் கான்செப்ட். என்ன பண்ணுறார் இயேசு? சப்ஸ்டிடியூட். சப்ஸ்டிடியூட்னா என்ன தெரியுமா? தவறான ஒரு உதாரணம், ஆனால் சொல்கிறேன், இதை யாரும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. தவறான உதாரணம் புரிகிறதுக்கு ஆனால் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ என்னை மாதிரி இன்னொருத்தர் இருக்காருன்னு வைங்க. நாங்கள் ஆக்சுவலாக ரிட்டையர்கள் தான், ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். என்னை மாதிரியே ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன், அவர் நல்லா படிப்பார். எனக்கு பதில் அவர் போய் பரீட்சை எழுதிட்டாருன்னா அவர் எழுதிடுவார், மார்க் யாருக்கு வந்துடும்? எனக்கு வந்துடும். ஆனால் எழுதுனது யார்? இதுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூஷன். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரன்னு ஓடுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க முன்னாடிலாம். இப்போ அதை மாற்றிட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் சுலுக்கிடுச்சுன்னா அதுக்கு பதில் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவார்? ஓடுவார். அவர் ஓடுவார், அந்த ரன்லாம் இவர் கணக்கில் ஏறும். 99 இவர் இருக்கப்போ அப்படியே தட்டுறாரு, அவர் ஓடிட்டார்னா அந்த ஓட்டம் யாருக்கு வந்துடும்? அந்த ரன் இவருக்கு வந்துடும். 100 அடிச்சிடுவார், செஞ்சுரி அடித்து பேட்டை காமிச்சிக்கலாம். இயேசு இப்படி தான் நம்மளை சப்ஸ்டிடியூட் பண்ண விரும்புகிறார். இதை தான் பவுல் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இனி நான் அல்ல. ஏன்னா நான் கட்டப்பட்டவனாய் சிலுவையில் அறையப்பட்டவனாய் என்னை சரண்டர் பண்ணிடுறேன். இனி கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கட்டும், கிறிஸ்து என்னில் செயல்படட்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் என்ன பண்ணிடுறாரு? கிறிஸ்துவோட நம்மளை சேர்த்து விட்டுறாரு. அப்போ கிறிஸ்து எடுத்த ஜெயம் யாருடைய ஜெயமாக மாறுது? கிறிஸ்துவின் உயர்வு யாருடைய உயர்வாக மாறுது? அவ்வளவுதான். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அவருடைய இதெல்லாம் நமக்கு வருது. இளையகுமாரன் வரான்ல தூரத்தில், உயர்ந்த வஸ்திரம், கால்களுக்கு பாதரட்சை, விரலுக்கு மோதிரம், இதெல்லாம் அவனோட தான் இழந்துட்டான்ல எல்லாம். இப்போ அவன் மைண்ட் என்ன சொல்லும்? ஏற்றுக்குமா? மைண்ட் ஏற்றுக்குமா? இப்படி தான் நம்மளும் நம்ம பெர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்குறோம். அதெல்லாம் இருக்குங்க, ஆனால் எனக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கவே வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா என் சூழ்நிலை இப்படி இருக்கு. பைபிளில் எவனுமே அவன் சூழ்நிலையினால் முன்னேறினவன் எவனுமே கிடையாது. சூழ்நிலையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட எவனுமே இல்லை. யார் சொல்லுங்க? ஆபிரகாமா? ஈசாக்கா எப்படி இருந்தான் தெரியுமா? கதை தெரியுமா உங்களுக்கு? மலை மேலே கட்டிட்டாங்க. ஈசாக்க மலை மேலே கட்டி வச்சுட்டாங்க. எப்படி? யார் சொல்லி கட்டினா? ஆபிரகாம். யார் சொல்லி கட்டினா?
சொல்லுங்க. கட்ட சொன்னது யாரு? சும்மா சொல்லுங்க. ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க மலையில் பலி கொடுக்க சொன்னது யாரு? கர்த்தர் சொன்னதை மாற்ற முடியுமா? இதுதான் ஆபிரகாமோட ஈசாக்கோட நிலைமை, கண்டிஷன். கர்த்தரே பலி கொடுன்ட்டாரு. அப்போ ஆளு காலி. டைம் கவுண்ட் டவுன் ஓடுது. 10 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் கேட்குறான், மலை மேலே ஏறும்போது பலிக்கான ஆடு எங்கே? அதுக்கு அவன் சொல்கிறான், அதை கர்த்தர் பார்த்துக்குவார், எனக்கே தெரியாது. இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் படி நீ தான் அந்த ஆடு. இந்த காலத்து பிள்ளைங்கன்னா ஓடி இருக்கும், அப்பா லூஸ் ஆகிட்டாருன்னு ஓடி இருக்கும். சொல்கிறான், கர்த்தர் பார்த்துக்குவார், பலிக்கான ஆட்டை யார் பார்த்துக்குவா? ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கான். கட்டிட்டாங்க, கர்த்தரே குத்த சொல்லிட்டாரு, காப்பாற்றுறதுக்கு இனி யாருமே வரல. அந்நேரம் கர்த்தர் காப்பாற்றினாரா இல்லையா? எப்படி? ஈசாக்கின் தேவனாக அங்கே வெளிப்படுறாரு, ஆபிரகாமின் தேவனாக கட்ட சொன்னார். ஒரே தேவன் தான், 2 வேற வரால் இல்லை. ஈசாக்கின் தேவனாக அவர் அங்கே இதுதான் ரெவலேஷன் பாருங்க, வெளிப்பாடு. நமக்கு தேவை ஒரு வெளிப்பாடு. சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிற நிலையில் நமக்கு தேவை என்னது? வெளிப்பாடு. யோசேப்புக்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சு தெரியுமா? நான் கரெக்டான இடத்துல இருக்கிறேன், கரெக்டான டைம் வரும்போது நான் உயர்த்தப்பட போகிறேன் என்கிற அறிவு யோசேப்புக்கு இருந்தது. அல்லேலூயா. அதனால அவன் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி செய்யலை. பக்கத்துல சொல்லுங்க, ஓட வேணாம், இருங்க. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல இருங்க. விசுவாசம் பெருசாக போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்பு எவ்வளவா நெருக்கிறாங்களோ நெருக்க நெருக்க அவனுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா இவர்கள்லாம் இயேசுவை குறித்த வெளிப்பாடை உடையவர்களாக இருந்தார்கள். சரி, அங்கே பாருங்க எப்படி இவனோட உயர்வுலாம் வருது. அந்த நேரத்தில் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. இயேசுடைய உயர்வு இவனுடைய உயர்வாய் மாறுகிறது. ஏசாயா 53 படிச்சிருக்கீங்களா? ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா முழு அதிகாரமும் நமது நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. இங்கிட்டு நம்மளெல்லாம் வச்சுட்டு இந்த சைடு அவரை வச்சிருக்கிறார். இங்கிட்டு நம்ம இத்தனை பேர், நமக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் யாரு? இயேசு. அல்லேலூயா. எனக்கு பதில இவர் எல்லாம் செய்கிறாரு. அப்போ அவர் எடுத்த மேன்மைகள், அவருடைய உயர்வு, அதெல்லாம் இப்போ யாருக்கு வருது? எனக்கு வருது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனத்தை படிப்போம். நம்ம புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் நம்ம இதை பார்க்க வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2:8 வசனத்தை நான் படிக்கிறேன். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இயேசு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் வந்தார். அதை வேதம் எப்படி சொல்லுதுன்னா, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. சர்வலோக தேவன், சர்வ வல்ல தேவன் டப்புன்னு பூமிக்கு வந்தா எப்படி வர்றாராம்? மனுஷனாய் வருகிறார். இந்த மனுஷ சாயல்ன்றது என்ன தெரியுமா? அடிமையின் சாயல். இப்போ அப்படியே கனெக்ட் பண்ணுங்க யோசேப்போட. யோசேப்பு என்ன பண்ணப்பட்டான்? விற்கப்பட்டான். இப்போ யோசேப்புடைய இடத்துல இயேசு வராரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் இடத்துல அவர் வராரு. அல்லேலூயா. இப்படி இயேசு சென்டரில் வைங்க, இங்கிட்டு யோசேப்பை வைங்க, இங்கிட்டு நம்மளை வைங்க, அவ்வளோதான். அதுதான், அதுக்கு தான் யோசேப்பை நம்ம பார்க்குறோம். நமக்கு யோசேப்புக்கு என்ன லிங்க்கு? இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த லிங்க்கு. யோசேப்பு அடிமையாகிற மாதிரியே இயேசு என்ன ஆகிறாரு? அடிமையாகிறாரு. இப்போ பாருங்களேன், ஒரு குழிக்குள்ளே ஆடு விழுந்துருச்சுன்னா அந்த குழிக்குள்ளே போனால் தான் ஆடை தூக்க முடியும். கரெக்டாக? அந்த குழிக்குள்ளே போனால் தான் ஆடை தூக்க முடியும். அப்படி தான் இயேசு பூமிக்கு என்ன பண்ணுறாரு? வருகிறார். அடிமையாக இருக்கிறான் யோசேப்பு. அப்போ இவரும் என்ன ஆகணும்? அடிமையாகிறாரு. இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின்
மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணம் வரை இயேசு மனிதனாகவே வாழ்ந்தார். அவர் 100% தேவன். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். நார்மல் பர்த் கிடையாது, சூப்பர் நேச்சுரல் பர்த்து. அப்போ வாழ்க்கையும் எப்படி வாழணும்? பிறந்தது எங்கே பிறந்தார்? எங்கே பிறந்தார்? மாட்டு. நம்ம ஊரில் ஒரு சாதாரண ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. யாராவது மாட்டு தொழுவத்தில் பிள்ளை பிறக்குமா? பிள்ளை எங்கே பிறக்கும்? ஹாஸ்பிட்டலில். ஏசு எங்கே பிறந்தார்? அதுதான் தாழ்மை. என்னன்னா, சாதாரண மனுஷனாக என்ன பண்ணிட்டார்? மாறிட்டார். ஏன்னா அப்போ தான் இருக்கலே லோவாக இருக்கிற ஆளெல்லாம் என்ன பண்ண முடியும்? தூக்க முடியும். இன்றைக்கி உங்கள் சூழ்நிலைமை எவ்வளவு லோவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி தான் இருக்குது? ஹையாக தான் இருக்குது. இந்த லோவாக இருக்கிற ஒன்றை பார்த்து, நம்மளை பார்த்து, நீ இந்த நிலைக்கு ஏறி வான்னு சொல்கிறவர் இல்லை அவர், நம்ம லெவலுக்கு இறங்குகிறவர் அவர். அதான் வேதம் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார் ஒருவர், அவரை துதியுங்கள். இப்போ இதுதான் சப்ஸ்டிடியூஷன். இயேசு தம்மைத்தாமே என்ன பண்ணாரா? தாழ்த்தினார். 9வது வசனம் பாருங்களேன். ஆதலால் தேவன் அவரை உயர்த்தி எல்லாவற்றிற்கும் மேலாக. சூரியன் சந்திரன்லாம் இங்கே இருக்கு. யோசேப்போட 2வது சொப்பனம் பார்த்தீங்கல்ல, சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன் உங்களை வணங்கணும்னா நீங்கள் எங்கே இருக்கணும்? இங்கேருந்து பார்த்தா சூரியன் சந்திரன் வணங்குமா? நம்ம தான் அதை வணங்குற மாதிரி இருக்கு இல்லையா? சூரியன் சந்திரனை வணங்கணும்னா எங்கே போகணும்? அதுக்கும் மேலே. அதுதான் இந்த வசனத்தை போட்டிருக்கு. இந்த வசனத்தில் அதானே போட்டிருக்கு. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. இயேசுவை வணங்குற சூரியன் தான். இயேசுவை சூரியன் வணங்கினாதான் நம்மளை வணங்க முடியும். எப்படி? அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். சூரியன் சந்திரன் வணங்க தான் என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். சூரியன் சந்திரனை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சூரியனும் சந்திரனை வச்சு என்ன சொல்லுவோம் நம்ம? இப்போ சூரியன் இருக்கா, சாயங்காலம் என்ன வரும்? சந்திரன் வரும். நைட்டு சந்திரன் வரும். திருப்பி சூரியன் எப்போ வரும்? அடுத்த நாள் வரும், காலையில் வரும். அந்த காலையே என்னன்னு சொல்கிறோம்? இன்னொரு நாள். திருப்பி சூரியன் வந்து இப்போ போயிட்டு சூரியன் திருப்பி வந்தால் அது இன்னொரு நாள். திருப்பி அதே மாதிரி போயிட்டு திருப்பி வந்தால் அது இன்னொரு நாள். அப்போ இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அப்படின்றது, இப்போ நட்சத்திரத்தை பார்த்தா தெரியுமா? நைட்டு பார்த்தா தெரியுமா? தெரியும். இப்போ இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் எதை குறிக்குதுன்னா, டைம் அண்ட் நேச்சர். டைம் அண்ட் நேச்சர். நட்சத்திரங்களை படைக்கும் போது அப்படி தானே சொன்னார். காலங்களை குறிப்பதற்கு இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் தானே சொன்னார். அப்போ டைம், நேச்சர், இயற்கை இதெல்லாம் இயேசுவுக்கு கீழே இப்போ வந்திருக்கா இல்லையா? இப்போ இயேசுக்கு எத்தனை வயசு சொல்ல முடியுமா? ஏஜ்லெஸ்ஸாக மாறிட்டாரா? உடலோடு தானே மாறி இருக்காரு. இயேசுடைய பாடி எங்கே இருக்குது? பூமியில் இல்லை, அவர்கிட்ட தான் இருக்கு. உடலோடு எழுந்திருக்கிறார் இயேசு. இதான் ஆவியாக எழும்பலை, உயிர் தெழுந்தது உடலோடு எழுந்திருக்கிறார். அந்த உடலுக்கு இப்போ ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக்அப் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? ஏஜ் அப்படின்னா என்ன போடுவார் இயேசு? ஏன்னா காலங்களை தாண்டி அவர் சென்று விட்டார். மரணம் தான் எண்டு. இவர் அந்த எண்டையை உடைச்சிட்டு திருப்பி வெளியே வந்து விட்டார். இதைத்தான் யோசேப்பு பார்க்குறான் சொப்பனமா. அல்லேலூயா. இதை தான் யோசேப்பு பார்க்குறான். யோசேப்புக்கு இந்த வெளிப்பாடு, நமக்கு இருக்கிற வெளிப்பாடு யோசேப்புக்கு இல்லை. ஆமாம், இருந்திருந்தால் வேணும்னு தெளிவாக தப்பிச்சிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? இப்போ அவர் சொப்பனம் பார்த்தேன், ஆனால் இது மேசியாவை பற்றிய சொப்பனம். மேசியாவுக்கு நடக்கிற மாதிரி எனக்கும் என்ன பண்ண போகுது, நடக்க போகுதுப்பான்னு தான் அவங்க டென்ஷனாக இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா.
இப்போ பாருங்க, கர்த்தர் சில காரியங்கள்லாம் அப்படியே நடக்க விடுறாரு. லோ பாயிண்ட்டுக்கு போயிட்டான், சிறைச்சாலையில் இதை விட அவன் லோவா போகவே முடியாது. கர்த்தர் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. போயிட்டு இவர் இருக்கிறதுலே லோவா போயிட்டியா, இவ்வளோ லோவா நீ போயிட்டாலும் உன்னை டப்புன்னு என்ன பண்ண போகிறேன், தூக்க போகிறேன். ஏன்னா இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட போகிறார். அவர் உயர்த்தப்பட போகிறது உண்மை என்றால் நீ உயர போகிறது உண்மை. இதை தடுக்க யாராலையும் முடியாது. அதே மாதிரி தான் நம்மளும். நம்ம போடுற தப்பு கணக்கு என்னன்னா, நம்மளை வச்சு நம்மளை கணக்கு பண்ணுறோம், நம்ம சூழ்நிலையை வச்சு நம்மளை கணக்கு பண்ணுறோம். அதற்கு பேர் விசுவாசமா? சொல்லுங்க. விசுவாசம் என்றால் காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதை காணாத எதை நம்புகிறோமோ அது நிச்சயமாய் பலிக்கும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. பாருங்க, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்கே இயேசுடைய உயர்வை பார்க்கிறோம். இயேசுடைய உயர்வில் என்ன இருக்கு? நம்மளுடைய உயர்வு இருக்கு. இயேசுடைய உயர்வில் யாருடைய உயர்வு இருக்கு? நம்முடைய உயர்வு இருக்கு. எப்படி? வசனம் எங்க சொல்லுது? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படி செய்தார். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு பாருங்க, கடைசியில் சொல்றான், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீங்கள் போவீங்க, போகும்போது என் எலும்புகளை எடுத்துகிட்டு போயிருங்க. என்னை எகிப்தில் விட்டுறாதீங்க. நான் செத்த பிறகு என் எலும்பை எங்கே விட்டுறாதீங்க? எகிப்து தேசத்தில் விட்டுறாதீங்க. அவங்க பிரமிட் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா? இங்கே விட்டுறாதீங்க. எங்கே எடுத்துகிட்டு போயிருங்க? எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுக்கு கொடுக்குற தேசம் இஸ்ரேல் தேசத்தில் போய் என்னை என்ன பண்ணுங்க? பரியல் பண்ணுங்க அப்படின்றான். சரி, இஸ்ரேல் தேசத்தில் பரியல் பண்ணியாச்சு. அவனுடைய ஆத்மா எங்கே போயிருக்கு? யோசேப்புடைய ஆத்மா எங்கே போயிருக்கும்? பாதாளத்துக்கு போயிருக்கும். கரெக்டா? பழைய ஏற்பாட்டில் தான் இயேசு வரல, எங்கே போயிருக்கோம்? இப்போ இயேசு போய் இந்த ஆபிரகாம் இவங்கெல்லாம் கூப்பிட்றாரு, அப்படியே இவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பு எங்கே இருக்கிறான்? பரதீஸுக்கு போயிருப்பான், உயரமான இடத்துக்கு போயிருப்பான். இப்போ அவனுக்கு தெரியும் இந்த உயர்வுனா என்ன, சொப்பனம்னா என்ன. யோசேப்பு நினச்சிட்டான், நிறையா பேரை போஷிக்கிறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்காக என்னை எகிப்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொண்டு போயிருக்காரு. அது கரெக்டு தான். ஆனால் அந்த சொப்பனம் அதோடு முடிகிறது இல்லை. அது எண்ட்லெஸ் சொப்பனம், முடிவில்லாத சொப்பனம். அது சொப்பனம் எங்கே போகுதுன்னா, அநேகரை ரட்சிக்கும்படி இயேசு இப்படியாக உயர்த்தப்பட போகிறார். எப்படி யோசேப்பு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தானோ அதுபோல் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நான் என்ன தரப்போகிறேன்? நித்திய ஜீவன். அப்படின்னா என்னது? அவருடைய மாம்சம் ரத்தத்தை பானம் பண்ணுறதுனா என்னது? அதை தியானிக்கிறது. ஹல்லேலூயா. மெடிடேட் பண்ணுறது. எதை மெடிடேட் பண்ணுறது? இயேசுடைய உயர்வை. ஹல்லேலூயா. இயேசுடைய சீடர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அதில் ஒரே ஒருத்தைய மட்டும் இயற்கை மரணம். யார்? யோவான். மற்றவங்களாம் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இரத்த சாட்சினா என்ன? இயேசுவை பற்றி சொன்னேன்னா உன்னை கொன்றுவேன்றான். பரவாயில்ல கொல்லுன்னு செத்துட்டாங்க. யோவான் மட்டும் அப்படி இரத்த சாட்சியாக மறிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார? இல்லை, கொல்ல பார்த்தாங்க, ஆனால் கொல்ல முடியல. எண்ணெய்க்குள்ளே போட்டாங்க, ஆனாலும் சாகலை. உடனே பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க? நாடு கடத்திடுவோம் இவரை அப்படின்னு சொல்லி பத்மோ என்ற தீவில், பத்மோஸ் ஐலாண்டு, அந்த தீவில் கொண்டு போய் போட்டாங்க. அந்த தீவில் யோவான் ஒரு தரிசனம் பார்க்குறான். அதில் என்ன பார்க்குறான்? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்குறான். அவருடைய கையில் மரணம், பாதாளம் என்கிற திறவுகோள்கள் அவருடைய கையிலே இருக்கிறது. உலகத்தில் பிரசிடெண்ட்டாக கூட இருக்கட்டும், எல்லாரும் பயப்படுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மரணம். எல்லாரும் பயப்படுற ஒரே விஷயம் மரணம். மரணத்தை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க?
பயப்படுவாங்க. எல்லா உலகமும் அப்படி தான், அப்போ இருந்த மனிதர்களும் அப்படி தான். ஆனால் அந்த யோவான் பார்க்குறான், எல்லாரும் பயப்படுற அந்த மரணத்தையும் பாதாளத்தையும், பாதாளம்னா செத்த பிறகு எல்லாரும் போகிற இடம், அந்த பாதாளத்தையும் மரணத்தையும் இவருடைய கண்ட்ரோலில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரே அப்படின்னு பார்க்குறான். அப்போ அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, மரணம்ன்றது கொடியது, பெரியது, வலியது. ஆனால் இயேசு அதை விட பெரியவர். இப்போ நான் சொல்கிறேன், சிறைச்சாலை, நீங்கள் இருக்கிற சிறைச்சாலை ரொம்ப நாளாக இருக்கலாம், ஆனால் அதை விட இயேசு பெரியவர், மேலான ஒரு இடத்துல இருக்கிறார். அவருடைய ஆவி இன்று எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவின் ஆவி எங்கே இருக்கு? உள்ள இருக்கு. கிறிஸ்துவின் ஆவி, குமாரனின் ஆவி இன்று நமக்குள்ளே இருக்கிறது. பாட்டு பாடுறீங்களா, அப்பா பிதாவே அன்பான தேவா? எப்படி பாடுறோம்? கடவுள் வந்து நான் தான் உன் அப்பான்னு சொன்னார? உள்ள இருக்கிற ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இதை அக்செப்ட் பண்ணுது, இதை ஏற்றுக்கொள்ளுது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி சொல்லுது, ஆமாம் நீ அவருடைய பிள்ளை. இப்போ நான் கேட்குறேன், நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னா, கிறிஸ்துவின் ஆவினா என்னது? இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது அவருக்குள்ளே இருந்த ஸ்பிரிட், இப்போ நமக்குள்ளே அந்த ஸ்பிரிட் தான் இருக்கிறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், குழந்தை இயேசுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கா? சிலுவையில் தொங்குற இயேசுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கா? சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கா? எந்த ஆவி இருக்கு? ரைட்டா? புரியுதா? அப்போ நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்கும்? சிங்காசனம் தான் நம்முடைய அனுபவம். அல்லேலூயா. பார்வோனுக்கு சொப்பனம் வந்துச்சு. அவன் யாரை கூப்பிட்டான் தெரியுமா? மந்திரவாதி. அப்புறம் அந்த மாதிரி குறி சொல்கிறவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் சொப்பனம் பதில் சொல்லுன்னு. ஒருத்தனால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஏன்? எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைங்களேன், ஒரு மந்திரவாதி பதில் சொல்லிட்டான்னா அவனுக்கு என்ன கிடச்சிருக்கும்? யோசேப்புக்கு வர வேண்டிய அந்த சிங்காசனம் அவனுக்கு கிடச்சிருக்கும். கரெக்டா? அவனுக்கு கிடச்சிருக்கும். யோசேப்புக்கு ப்ரொஃபஷ்னலாக வேலை இந்த வேலை கிடையாது. சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறது இவனுடைய ப்ரொஃபஷ்னல் ஜாப் கிடையாது. ஆனால் இவன் சிங்காசனத்திற்கு என்று நியமிக்கப்பட்டிருந்தபடியால் இவனை தவிர வேற யாராலையும் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியலை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், உங்களோட பெரிய ஆட்கள் இந்த பூமியில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சிங்காசனத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் தான் அந்த ஆளு. அல்லேலூயா. இதை நம்புங்க. அல்லேலூயா. நம்மளை தான் உயர்வுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற, முன் குறித்திருக்கிற ஆளு நம்ம தான். இஸ்ரவேலில் எத்தனையோ மேய்ப்பர்கள் இருந்தார்கள், எல்லாரும் அரியணையில் ராஜாவாக மாறவில்லை. யார் மட்டும்தான் போனா? தாவீது மட்டும்தான் போனா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சிறைச்சாலையில் யோசேப்போடு நிறையா பேர் இருந்தாங்க, எல்லாரும் சிங்காசனத்திற்கு போல. 2 வருஷம் முன்னாடியே ஒருத்தன் போனேன். யார்? சுயம்பாகிகளின் தலைவன் அவன் தானே, பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் என்ன பண்ணா? போனேன். போகும்போது இவன் சொன்னான், நீ ராஜாட்ட போய் என்ன என்ன பண்ணு, பாசிட்டிவாக சொல்லு, ஒருத்தன் குற்றம் செய்யாமல் உள்ள இருக்கிறான், வெளியே கொண்டு வா. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு மறக்க வச்சிட்டாரு. அல்லேலூயா. சில பேர் மறந்துருப்பான் அவங்கள, நல்லது, மறக்கிறது நல்லது. அல்லேலூயா. ஏன்னா அவன் ஞாபகம் வந்திருந்தா அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை போட்டு கொடுத்துருப்பான். இந்தாப்பா நான் அந்த கப்பை எடுத்துகிட்டு வருவேன், நீ தொடச்சி வை கப்பெல்லாம். பகல் வாசலாம், கப்பு துடைக்கிற வேலை உங்கள் வேலை இல்லை. அல்லேலூயா. அதனால தான் சில ஃபோன் கால் வர மாட்டேங்குது. சில நேரம் ஒரு ஃபோன் வரணும், அடுத்த உயர்வுக்கு நேரம் இன்னும் வரமாட்டேங்குது. ஏன்னா கர்த்தர் பெரிய உயர்வு சிங்காசனத்தை வச்சிருக்கிறாரு, நம்ம இங்கிட்டே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், பார்வை கொஞ்சம் மேலே இருக்கணும். வேற சொல்லுது, கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் பூமிக்கு அடுத்தவைகளை இல்லை, எதை தேடுங்கள்? மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. சில மேலான நன்மைகள் இந்த வாரத்தில் வரப்போகுது. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சடனாக நடக்க போகுது. சில காரியங்கள் எப்படி நடக்க போகுது? திடீர்னு நடக்க போகுது. குயிக் டைம். அல்லேலூயா. சில காரியம் நடக்க போகுது. யோசேப்பு அப்படி தான் இருந்தான், சிறைச்சாலையிலே இருந்தான். திடீர்னு ஒரு கால், ஒருத்தன் வரான், உன்னை ராஜா கூப்பிடுறாரு. ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க,
மோதிரத்தை போடுறாங்க, கழுத்தில் சரப்பணியை போடுறாங்க, கழுத்தில் செயின்லாம் வருது, மோதிரம் வருது. ராஜா கிட்ட போகிறேன், அல்லேலூயா, சொப்பனத்தை சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளாக அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு. ராஜா சொல்லிட்டான், உன்னையோட நல்ல ஆள் வேறு யாருமே இல்லைப்பா, நீ தான் அந்த ஆள்னு உட்கார வச்சிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா சிங்காசனம் அது வரைக்கும் காலியாக தான் இருந்துச்சு, காலியாக தான் இருக்கும், வேறு யாரும் அதில் உட்கார முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் சிங்காசனம் வேறு யாருக்கும் பொருந்தாது, செட் ஆகாது. அல்லேலூயா. தானியேலை தூக்கி கெபியில் போட்டாங்க, சிங்க கெபியில் போட்டாங்க. போட்டுட்டு என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தானியேல் ஹை போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு யார் வரலாம்? நான் வரவா, இல்லை சித்தப்பா நீ போறியா? நான் போடாமல் நீ போறியா? சரி, யாரா நமக்குள்ளே ஒரு ஆளாக போட்டிருங்கப்பா. தானியேல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் தானியேல் திருப்பி வந்துட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏன்னா ஃபிட் ஆகாதுங்க. அல்லேலூயா. நமக்குன்னு வச்சிருக்கிற உயர்வு வேற யாருக்கும் பொருந்தாது. அல்லேலூயா. எனவே திடீர் என்று நடைபெறுகிற அதிரடியான மாற்றங்கள் இந்த வாரத்தில் நடக்க போகுது. அல்லேலூயா. மேன்மைகள் உண்டாக போகிறது. சில உயர்வுகள், நியமிக்கப்பட்ட சில உயர்வுகள் இந்த வாரம் நிச்சயமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. ஏன்னா இது என்னால் இல்லை. யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டான்? அவனால் இல்லை. அவனால் உயர்த்தப்பட்டிருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்திருக்கணும். சொப்பனத்தை பதில் சொல்லுவான், ஓகே ரைட்டு, சொப்பனத்துக்கு மீனிங் சொல்லுவான், ஓகே, அதனாலயா வெளியே வந்தான்? இல்லை, கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து, நீ எங்கே உட்கார வேண்டிய ஆள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இயற்கை நேச்சர் எல்லாம் உன்னை என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ள, உன் கண்ட்ரோலில் வரணும். பக்கத்து சொல்லுங்க, இயேசு கண்ட்ரோலில் இருந்தால் அது உங்களுக்கும் கண்ட்ரோலில் வருது. ஏன்? வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது. அதனால தான் இயேசு நடந்தார், பேதுரு நடந்தானா? 11 பேர் நடக்கலை, மெஜாரிட்டி நடக்கலைன்னு விட்டுறக்கூடாது. இயேசு தான் நம்முடைய ஃபோக்கஸ். பேதுரு எப்படி நடந்தான்? இந்த 11 பேர் நடக்கலைன்னு உட்காரல, இயேசு நடக்கிறாரேன்னு நடந்தான். அல்லேலூயா. அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஜெயிலு இப்படி இருக்கே அப்படின்னு பேசாமல், கட்டி வச்சிருக்காங்களே அதை பேசாமல், நான் எங்கே இருக்க போகிறேன், இயேசு என்னை எப்படி வைத்திருக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் சொல்லுவாங்க, நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் உங்களை சந்திப்பார், ஒரு நாள் நடக்கும்னு சொல்லுவாங்க. வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் வெயிட்டிங் பீரியட் கிடையாது. அல்லேலூயா. இயேசுகிட்ட கேட்குறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. உடனே இயேசு அவனை பார்த்து, நான் உனக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஒரு நல்ல நாளில் உன் கண்ணு திறந்துடும், கவலைப்படாதன்னு அவனை சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புகிறவர் அல்ல, அற்புதம் செய்து அனுப்புகிறவர். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அப்போ இந்த டிலே கிடையாது. இதுவரைக்கும் இருக்கிற தாமதங்கள் மாறப்போகிறது. துரிதமான சில மாற்றங்கள் இந்த வாரம் நிகழப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறேன். இன்றைய நாளில் எந்தெந்த சூழ்நிலைகள் என் மேல் இருக்கிறதோ, ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, அவைகளின் மேலே நான் கால் மிதித்து ஆளுகை செய்ய போகிறேன். இயற்கைக்கு மேலான, இயற்கையின்படி சாத்தியமில்லாத சில மேன்மைகள், உயர்வுகள், மாற்றங்கள், இயற்கையாய் நிகழாத மாற்றங்கள். சிறைச்சாலையில் இருக்கிறவன் சிறைச்சாலையில் தான் இருப்பான், ஆனால் அங்கிருந்து சிங்காசனத்திற்கான ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு டைம் கிடையாது. நமக்கு தான் பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர்ன்னு இருக்கு. கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறது தெரியுமா? குமாரனாகிய இயேசுக்குள்ளே நான் இந்த மகனை, இந்த மகளை ஏற்கனவே உயர்த்திட்டேன், ஏற்கனவே சிங்காசனத்தில் வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் பார்க்குறாரு. இன்றைக்கி நீங்கள் அது கூட அக்ரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே நான் அதை ஆமோதிக்கிறேன்னு சொல்லிட்டா அற்புதம் நடந்துடும். அதுதான் விசுவாசம். நம்ம எதை ஆமோதிக்கிறோமோ, கர்த்தரோடு எதை அங்கீகரிக்கிறோமோ, நம்ம போய் கர்த்தர்கிட்ட போயிட்டு
ரொம்ப இருளாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, போராட்டமாக இருக்குதுன்னு கர்த்தர்ட்டே சொன்னோம்னா அவர் அது கூடயே அக்ரி பண்ணுவார். பண்ணி ஆமாப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உனக்கு, ஆமாம் ரொம்ப போராட்டமாக இருக்குது, நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன். இல்லை, இப்போ எப்படி பண்ணுறோம்? கர்த்தர் இயேசுவுக்குள்ளே என்னை வச்சு உயர்த்தி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நான் உயர்வை பெற்றிருக்கிறேன், மேன்மையை பெற்றிருக்கிறேன். எனவே இந்த யோசேப்பின் உயர்வு என்னுடைய உயர்வு இன்று எனக்கு நிகழ்கிறது. பார்வோன் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனால் யாரு சிறைச்சாலையில் போட்டார்களோ, எந்த நாட்டில் சிறைச்சாலையில் இருந்தானோ அதே நாட்டில் அதிபராய் உயர்த்தப்பட்டான். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், வெட்கப்பட்ட தேசத்தில் உன்னை உயர்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறேன். துன்பப்பட்டதுக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை வருகிறது. யோசேப்புக்கு ரெட்டிப்பான நன்மை வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரம். எல்லாருக்கும் ஒரு கோத்திரம் தான், யூதானா ஒன்று தான், சிமியோன்னா ஒன்று தான், லேவினா ஒன்று தான். யோசேப்புக்கு வந்து 2, எப்ராயிம் மனாசே, 2 கோத்திரங்கள் சேர்க்கப்பட்டது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இன்று அப்படியாய் கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் சூழ்நிலைக்கு அஞ்சி நீ வாழ வேண்டியதில்லை. ஏன்னா உன் சூழ்நிலை உன் பாதங்களுக்கு கீழ் வந்திருக்கிறது. நீ கடலின் மேல் நடக்க முடியும், நீ சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர முடியும். ஏனென்றால் கர்த்தர் உன்னை உயர்த்தி இருக்கிறார். அப்படித்தான் அவர் பார்க்கிறார். உயர்த்தப்பட்ட ஆளாக தான் நம்மளை பார்க்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் ஒரு அதிரடியான மாற்றங்கள் நிகழ்கிற வாரமாக இருக்கிறது. உயர்வுகள் மேன்மைகள் உண்டாக போகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துரிதமாய் சில காரியங்கள் நடக்க போகிறது, சில காரியங்கள் துரிதமாய் நிறைவேற போகிறது, தாமதமாய் இருந்தவைகள் துரிதமாய் நடக்க போகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன்.